ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேங்க. இன்னைக்கு நெறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியா, மன ரீதியா நெறைய பிரச்சனைகள்ங்க. மெயின் ஹீமோகுளோபின் பிரச்சனைங்க. ரத்த சோகை, கால்சியம் பிரச்சனை, வைட்டமின் டி பிரச்சனை. ஸோ இத மாரி நெறைய பிரச்சனைகள்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெரும்பாலானவங்க முட்டி வலினால கஷ்டப்படுறாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது காமனா போயிடுச்சு. இந்த ப்ராப்ளம்லாம். இதுக்கு எளிய முறையில ஒரு வைத்தியம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, மருந்து, மாத்திரை, ஊசி எதுவுமே இல்லாம நீங்க முருங்கைக்கீரை இலை பூவோட எடுத்து அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. கருவேப்பிலையும் அதே மாதிரி சுத்தப்படுத்தி பொடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே தனித்தனியா பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி நெல்லிக்காய் அந்த கொட்டையை நீக்கிட்டு அதையும் பவுடர் பண்ணி வச்சுக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பவுடர் நம்ம பால்ல போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு குடிக்கலாம். அது நம்மளுக்கு அந்த மாதிரி பால்ல போட்டு குடிக்க பிடிக்கலையா, சுடு சாதத்துல நெய் போட்டு ஒரு நாள் முருங்கைக்கீரை பவுடர் போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு கலந்து சாப்பிடலாம். கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிடலாம். ஒரு நாள் நெல்லிக்காய் பொடி போட்டும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க. இப்படி நீங்க சாப்பிட்டு வரும்போது மெயின் ஹீமோகுளோபின் பிரச்சனை தீருது. கால்சியம் குறைபாடு உங்களுக்கு குறையுது. அது இல்லாம வைட்டமின் டெஃபிஷியன்சி, வைட்டமின் டி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்குது. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.